இப்போ வந்து தக் லைஃப் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இயற்கையாவே பார்த்தோம்னா நிறைய பேரு ஆட்டிடியூட்ன்ற பேர்ல அவங்க தக் லைஃப் கொடுக்கறதா நினைச்சிட்டு நிறைய மொக்க வாங்குவாங்க. சோ அந்த மாதிரியான ராசிகள் யார் யாரு? ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சிம்மத்தை சொல்லலாம். சிம்மம் வந்து பாருங்க, இவங்க வந்து பிற்பகுதியில சனி மேல குருவோட பார்வை, குருவோட பார்வை இருக்கிறதுனால அஷ்டம சனி வந்து நிறைய அமைதியாயிருப்பாங்க. அமைதியாயிட்டோன்னு இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அகல காத்திருப்பாங்க. சிம்மம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாமினேட்டிங் கேரக்டர், ஒரு ஆளுமையான தன்மை, ஒரு கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய தன்மை, அந்த மாதிரி இன்பில்ட்டாவே அவங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா தலைமைத்துவம் அப்படின்றது, தலைமை தன்மை அப்படின்றது. அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ், நம்ம இனிமேல் வந்து தலையை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நினைச்சு ஒரு சில நேரத்துல அகலக்கால் வைக்கிறாங்க அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா பிற்பகுதியில சனி, அஷ்டம சனி வந்து அமைதியாயிடும், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா ராகு வந்து 7ஆம் பாவம், கலெக்டர் ஸ்தானத்துல ராகு, கலெக்டர் ஸ்தானத்துல ராகு குருவோட பார்வையில. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிம்மராசி சேர்ந்தா அப்போ உங்க வீஃபாவே இருக்கும். இப்ப சிம்மராசி ஏறினா அப்போ உங்க ஹஸ்பண்டாவே இருப்பாங்க. நீ என்ன செஞ்சாலும் நான் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். அப்ப குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருவாங்க. அதனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போகும். அதுக்கும் மேல இவங்களுக்கு வந்து சுயஸ்தானத்துல கேட்டு வர இருக்கும். சுயஸ்தானத்துல கேட்டு இருக்கா அப்படின்றது திடீர்னு விட்டேக்கியான ஒரு மனசு அப்படின்றது வரும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது. என்னடா நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு மீண்டு வந்துட்டோம்னு நினைச்சோம், திருப்பி இப்படி வந்து நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. பயப்படணுன்ற அவசியம் இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்திக்கக்கூடிய ராசியா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்மத்தை சொல்லலாம். அதே மாதிரி தனுசு சொல்லலாம். தனுசுக்கு வந்து பாருங்க, முற்பகுதியில அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி நடந்து போனா லைட்டா தடிக்கு எழுந்து நடந்து போவாங்க, உட்காந்துட்டாங்க அப்படின்னா உட்காந்து. அப்ப முற்பகுதியில சனி வந்து சம் ஹிண்ட்ரன்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ராசி அதிபன் குருவே வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறோம். அப்ப பிற்பகுதியில குருவே அவங்களுக்கு கெடுதல கொடுக்கணும். இது வந்து பாருங்க சேர்க்க சரியில்லாதவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம அப்படி பழகிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அதுல இவங்களோட பேர் இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம இவங்க அசிங்கப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு, ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு, சின்ன சின்ன ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க உடல் அளவுலயும் மனதளவுலயும் முடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது. இவங்க நினைப்பாங்க மீண்டுட்டோம் அப்படின்னு, பட் இந்த மாதிரி ஒரு டிராப்ல இவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு இதுவும் இறை வழிபாடுக்கு, அதுக்கும் மேல அவங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, எந்த பிளானட்ஸை பசிஃபை பண்ணணும் அப்படின்றது பண்ண முடியும். இருந்தாலும் சொல்றேன். சோ இது ரெண்டாவது இப்படி வந்து பண்ணக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ராசி யாரு அப்படின்னா தனுசு. நான் மீண்டுட்டே நினைச்சேன், திருப்பி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பம். குடும்பம் வந்து பாத சனியில தான் இருக்காங்க. பாத சனியில தான் இருக்காங்க அப்படின்றது இன்ட்ரன்சஸ் ரொம்ப கம்மி. பிற்பகுதியில சனி மேல குருனோட பார்வை இருக்கு, தள்ளி ஆயிடுறாங்க. முற்பகுதி பாத சனிப்பாங்க, பிற்பகுதி குருனோட பார்வை இருக்கு, நான் கிளியர் ஆயிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப் காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டுருவாங்க. நீ யார் கூடயும் பழக, உனக்கும் அந்த பொம்பளைக்கும் தொடர்பு, உனக்கும் அந்த ஆளுக்கும் தொடர்பு, இப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை குடும்பத்தை வந்து புகஞ்சுட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு விட்டேக்கியான ஒரு ஃபீலிங் வரும். லைஃப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. ஜென்மராக லைஃப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னையா எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்குரிய 6 வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இப்ப மீன்லாம் நினைச்சா வீட்டுல நம்மள ஒரு சனி, அந்த சனியை ஒட்டுச்சு, இந்த சனியை ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்ட்னர்ஸ்னாலே ஒரு மன கஷ்டம் அப்படின்றது. இது வந்து நம்ம குடும்பத்தை சொல்லலாம். அதுக்கு அடுத்து மீனம் சொல்லலாம். மீனம் வந்து முற்பகுதியில ஜென்ம சனியா இருக்காரு, பிற்பகுதியில குருவோட பார்வை இருக்கு. அப்பாவோட நான் மனதளவுல கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாருங்க, இவங்களுக்கு இந்த ராகு 12ஆம் பாவம் ரொம்ப தேவையில்லாம நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னும் இல்ல, வீட்டை டெக்கர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் நான் வந்து பிளான் பண்ணேன். நான் செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு 6 லட்சம் ரூபாய் போச்சு. அப்ப அதனால நான் மனசு கஷ்டப்பட்டேன், எனக்கு திருப்பி பேமெண்ட் பண்ண முடியல, கெப்பாசிட்டி இல்லை, இஎம்ஐ கட்ட முடியல, இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா, நம்ம சொன்ன விஷயங்கள கொஞ்சம் கான்சியஸா இருக்காங்க அப்படின்னு பயப்படணும்ன்ற அவசியம் இருக்குமா, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்றது. ஓகே.